இப்போ இது 2 பிஞ்சு, கடைசி பிஞ்சு. இது சுவை அதிகம் இருக்காது, பழுத்தாலும் அந்த பழத்தில் வந்து சுவை தெரியாது. அதனால் இது 2ஐயும் நம்ம எடுத்துப்போம். இப்படி பால் வடியும் பாருங்கள். இதுலேருந்து எவ்வளோ பால் ஊற்றிடுச்சு பாருங்கள். பால், இந்த பால் வந்து ஒரு அரை மணி நேரம் இப்படியே இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக இதில் உள்ள பால் பூரா வடிஞ்சிருங்க. இந்த பால் வடிஞ்ச பிறகு நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போய் நம்ம சமைக்கிறது வந்து நான் நாளைக்கு தான் செய்வேன்னு நினைக்கிறேன். இதை வந்து எப்படி வந்து இந்த தோல் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்படியே வந்து தோல் சீவனம் கஷ்டமாக இருக்கும், கையெல்லாம் பாலாக கரையாக போயிடும். அதனால் என்ன செய்யணுன்னாக்க இதை வந்து அப்படியே கட் பண்ணி கழுவிட்டு, கழுவேணாம், மழையில் நனைஞ்சிட்டு தான் இருக்குது, கழுவிட்டு நம்ம வந்து ஒரு 3-4 பீஸாக அப்படியே வெட்டி அப்படியே இட்லி பானையில் வச்சு வேக வச்சு நல்லா ஆவியில் வேக வச்சுட்டு நம்ம அதை எடுத்து தோல் சீவும் போது ரொம்ப சுலபமாக சீவிடலாங்க. தோல் சீவிடலாம். தோல் சீவிட்டு அதை வந்து கறி மசால் போட்டு கறி வறுவல் மாதிரி, மட்டன் சிக்கன் வறுவல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். கோலா உருண்டை போடலாம். இதில் வந்து ஒரு காயை வந்து அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து பிட்டு பிட்டாக வெட்டி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி அதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த பலா பிஞ்சு எதற்கு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய காய்கறிகள் எல்லாமே வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமா தானே இருக்குது. நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கும் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் தானே நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் படைக்கப்பட்டிருக்கு. இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த பலாமூஸ் எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் இரைப்பை சம்மந்தப்பட்டவைகளுக்கு இந்த பலா பிஞ்சு ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம்.